அடுத்த வாரம் கண்டிப்பா சிந்து பைரவில சிந்துக்கும் சிவாக்கும் கல்யாணம் தான். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணுங்கிறதுக்காக சிவா இன்னைக்கு ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணி பைரவி கிட்ட, நீ உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசுறமா, எதுவும் பேசாத. நான் எடுக்க போற முடிவு சிந்துக்கு தான் சாதகமா இருக்கும். பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்னேகா சிவா கிட்ட, எதுக்கு உங்க பெரியம்மாவோட முடிவுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா சிவா, எங்க அப்பா கிட்ட போலாம். கோர்ட்ல இவங்களை பாத்துக்கலாம். இந்த முடிவுக்காக எல்லாம் நீ வெயிட் பண்ணாத, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. போலீஸானா இங்க ஒண்ணு சிந்துவை இவரு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். இந்த ரெண்டுல ஒரு முடிவு தான், வேற எந்த முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. மகா அன்னபூர்ணி கிட்ட, அக்கா தயவு செஞ்சு சிவா சொல்றத நம்புங்கக்கா. நீங்க வளர்த்த பையன் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டான். ஏதாவது ஒரு முடிவெடுத்து அவனோட வாழ்க்கைய பொதக்குழியில தள்ளிடாதீங்க. தயவு செஞ்சு நல்ல முடிவா எடுங்கன்னு மகா கதறாங்க. நீங்க உங்க பையன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்களே பார்த்தோம், மாந்தோப்புல சிந்துவை சிவா தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, நடுவுல இறக்கி விட்டு கார்ல ஏறி சீக்கிரமா போயிட்டாரு. அந்த பொண்ணுகிட்ட கேட்கலான்னு பார்த்தோம், ஆனா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவும் அன்னபூர்ணியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இன்னொருத்தர் எந்திரிச்சு, அன்னைக்கு கூட டாக்டர் சிந்துவோட பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. இவ்வளவு பெரிய டாக்டருக்கு ஒரு ஆட்டோ கிடைக்காதா? எதுக்கு சிந்துவோட பின்னாடி உட்காந்துட்டு போனோம் அப்படின்னு கேக்குறாங்க. சிவா உடனே சிந்துவை பார்த்து, 1000 பேர் 1000 சொல்லட்டும் சிந்து, உண்மையா என்ன நடந்ததுன்னு உனக்கு தான் தெரியும். நான் ஏன் வந்து அன்னைக்கு உன்னை தூக்குனேன்? நீ தானே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்ட, பாம்பு கடிச்சிருச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட, தூக்கிட்டு போ சொன்ன, தூக்கிட்டு போனேன். அப்புறம் பாம்பு கடிக்கலன்னு சொன்னனால இறக்கி விட்டுட்டு நான் கார்ல ஏறி போயிட்டேன். பைக்ல கூட நானா உன் கூட வரலையே, நீ தானே கூப்பிட்ட, அதனால தானே வந்தேன். எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லு சிந்து அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணை மிரட்டினா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு கேக்குறாங்க மறுபடியும். சிந்து, உனக்கு மட்டும்தான் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு சிந்து அப்படின்னு சிவா எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. நம்ம அம்மனி சொல்லுவாங்களா? கிடையவே கிடையாது. ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரியே நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆறுமுகமும் அதுக்கப்புறம் சும்மா இல்லாம சிவாவை பார்த்து, உனக்கும் சிந்துவுக்கும் நடுவுல இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தா நானே சிந்துவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனேன்னு சொல்றாரு. உண்மை தெரியாம ஏதாவது பேசிட்டு இருக்காத ஆறுமுகம். எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த சிந்து சொல்றது எல்லாமே பொய்ன்னு புரிய வரும். அப்போ இன்னைக்கு பேசின எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. மகா மறுபடியும் சிவாக்கு சப்போர்ட் பண்ணி பேச அன்னபூர்ணி மகா கிட்ட சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் இதை பேசிக்கிட்டே இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. சிவா தப்பு பண்ணிட்டான். பெரியவங்களா இருந்து நம்ம தான் அவனுக்கு புத்திமதி சொல்லணும். நடுவுல சிந்து அவங்க அம்மா அப்பாவும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுக்கப்புறம் கண்டிப்பா சிந்துவை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பேசி அவளை கொன்றுவாங்க. இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு அன்னபூரணி சொல்றாங்க. அக்கா, யாரு என்ன வேணா சொல்லட்டும்க்கா, சிவா உங்க வளர்ப்பு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தயவு செஞ்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. இவ்ளோ பொய் சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இன்னும் இவ என்ன வேணா பண்ணுவா. இவளை என்னால மருமகளா ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அன்னபூர்ணி உடனே, இப்ப வேற வழியே கிடையாது, சிவா சிந்துக்கு தாலி கட்டிதான் ஆகணும். சிந்து எனக்கு மருமகளா வர்றதா இருந்தது, ஆனா கடவுள் சிவாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்திருக்காரு போல. சிந்து தான் என் வீட்டு மருமக, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். சிவா நான் சொன்னா கேப்பான். சிவா, நீ சிந்து கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்றாங்க. மகா ஆனா சிவா கிட்ட, சிவா இதுக்கு ஒத்துக்காதப்பா, தயவு செஞ்சு ஒத்துக்காத, தயவு செஞ்சு சிந்துவை நீ கல்யாணமே பண்ணிக்காத. உனக்காக பிறந்தவ ஸ்னேகா மட்டும்தான். அம்மா சொல்றேன்ப்பா, பெரியம்மா சொல்றதெல்லாம் கேட்காத. இந்த கல்யாணத்துக்கு எந்த காரணத்துக்காகவும் நீ சம்மதமே சொல்லிராத. அம்மா சொன்னா கேளுப்பா, தயவு செஞ்சு அம்மா சொன்னா கேளுப்பா அப்படின்னு கதறாங்க. ஸ்னேகாவும், சிவா இங்க இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ எந்த முடிவும் எடுக்காத. இவங்க யாரும் உன் வாழ்க்கைய முடிவெடுக்கிறதுக்கு? நீ இப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்ட, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வா, நம்ம இப்பவே இங்க இருந்து போலாம், எங்க அப்பா கிட்ட போலாம், அவர் ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வருவாரு. வா சிவா போலாம் அப்படின்னு அவங்களும் அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க. நான் என் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸ்னேகா, நீ நடுவுல வராத அப்படின்னு அன்னபூர்ணி ஸ்னேகாவை ஒரு கத்துறாங்க. பையன்னு உரிமையா சொல்ல தெரியுது, ஆனா பையன் சொல்ற எதையுமே இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே. சிவா அன்னபூர்ணி கிட்ட, பெரியம்மா நீங்க யாரோ சொல்றதெல்லாம் கேக்குறீங்க, ஆனா நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு இப்ப கூட ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, சிந்து சொன்ன எல்லாமே பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சிவா உன்னால முடியும்னு கேட்க, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாரு. எங்கடா கூட்டிட்டு போறாருன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பின்னாடியே போறாங்க. சிவா சிந்துவை ஒரு கோயில் முன்னாடியே நிறுத்துறாரு. நான் உன்னை காதலிச்சேன்னு சொன்னேன்ல, உன்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, டெய்லி நைட்டு உனக்கு நான் மெசேஜ் பண்ணேன்னு சொன்னேன்ல, நீ சொன்னது எல்லாம் உண்மையா இருந்தா நீ கும்பிடுற இந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ சொன்ன எல்லாமே சத்தியம்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மகாவும் கூட சேர்ந்துக்கிட்டு, சத்தியம் பண்ணுடி, என் பையன் கேக்குறான்ல, நீ சொன்ன எல்லாமே உண்மைன்னா இந்த சாமி மேல சத்தியம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நாங்க எல்லாரும் நம்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
கல்யாணத்தை நிறுத்தி தனக்கு தானே தாலி கட்டிட்டு சிவா தான் தாலி கட்டினாருன்னு போய் சொன்ன சிந்துக்கு இது என்ன பெரிய விஷயமாவா இருக்க போகுது? சிவா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், சிந்து உண்மையை சொல்லல. இந்த சத்தியத்தை சாதாரணமா பண்ணிட்டு போயிருவாங்க சிந்து. போயும் போயும் இப்படி ஒரு பிளான் போட்டு நீங்களே அதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்களே சிவா. அடுத்த வாரம் கண்டிப்பா சிவா சிந்துவோட கல்யாணம் நடக்கதான் போகுது. கதையே கல்யாணத்துக்கு அப்புறம்தான். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.